இரண்டு சிறகுடையவர் என்று சிறப்பு பெற்ற நபித்தோழர் யார்? ஏ சாது பின் அர் ரபியூ ரதியல்லாஹு அன்ஹு, பி அலி ரதியல்லாஹு அன்ஹு, சி ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு, டி சாது பின் உபாதா ரதியல்லாஹு அன்ஹு. சி ஜாஃபர் பின் அபி தாலிப். ஷுவராக சொல்கிறீங்க? கன்ஃபார்ம் லாக் செய்யலாம். கம்ப்ளீட் லாக் தி ஆன்சர். சி ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு. படிச்சிருக்கிறீங்களா? என்ன படிச்சிருக்கிறீங்க? மூத்தாவினுடைய யுத்தத்தின் போது நபி அவங்க 3 தளபதிகள் நியமித்து அனுப்புகிறாங்க. முதலாவது ஜெயித் பின் ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டாவது அப்துல்லா இப்னு ரவாஹா, மூணாவது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நியமித்து அனுப்புகிறாங்க. ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டால் மற்றவர் தலைமை தாங்கி போராடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஒன்றன் பின் ஒருவராக 2 பேரும் ஷஹீதாக்கப்பட்ட பின்னால் ஜாஃபர் நபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொடி தூக்கி தலைமை தாங்கி போராடுறாங்க. முதலாவது ஒரு கை வெட்டப்படுது, அடுத்த கையால் கொடி தூக்கி போராடுறாங்க, அடுத்த கையும் வெட்டப்படுது. அப்பையும் தன்னை மார்பகங்களாலேயோ இப்படியோ பிடிச்சி அவர் கொடி தூக்கி போராடுறாரு. அதுபோல் ஷஹீதாக்கப்படுறார். அப்போ நபி அவங்க சொன்னாங்க சிறகுடையவர் அப்படின்ட்டு நபி அவங்க சொன்னாங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் அந்த சிறப்பு பெயர் உள்ளது. சொன்ன மாதிரி முவாத்தா போரின் போது அவர்களுடைய 2 கைகளும் வெட்டப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் 2 ரெக்கைகளை கொடுத்து வானவர்களுடன் பறந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சிறப்பை பார்க்க முடிகின்றது.